டாக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் 2016ஆம் ஆண்டு வெளியான அபியல் என்ற தொகுப்பில் கலாம் என்ற குறும்படத்துடன் தனது வாழ்க்கையை தொடங்கினார். இவரது திரைப்படம் அறிமுக மாநகரம் என்ற ஒரு படம் 2017 வந்தது. தொடர்ந்து விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட கைதி 2019, பிளாக்பஸ்டர் மாஸ்டர் என்ற திரைப்படம் விஜய் அவர்கள் நடித்தது இடம்பெற்றன. கைதி மற்றும் விக்ரம் 2022 உள்ளிட்ட லோகேஷ் சினிமா யூனிவர்ஸ் LGU-ஐ உருவாக்குவதற்காக அவர் அங்கீகரிக்கப்படுகிறார். இவர் ஆரம்பகால வாழ்க்கையில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் பிறந்து லோகேஷ் ஃபேஷன் தொழில்நுட்பத்தில் பட்டம் பெற்று பின்னர் MBA பட்டம் பெற்றார். அவர் ஆரம்பத்தில் ஒரு வங்கியில் பணிபுரிந்தார். பின்னர் திரைப்பட தயாரிப்பில் இறங்கினார். அவர் ஒரு கார்ப்பரேட் குறும்பட போட்டியில் பங்கேற்றார். அங்கு இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் அவரை ஊக்குவித்தார். அவரது ஆரம்பகால படைப்புகளில் அபியல் தொகுப்பில் கலாம் என்ற ஒரு குறும்படம் அடங்கும். மாநகரம் 2017 அவரது முதல் திரைப்படமான ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் குறித்தும் முக்கிய திரைப்படங்கள் மற்றும் பங்களிப்புகள். அப்படிப்பட்ட ஒரு 2017 மாநகரம், 2019 கைதி, 2021 மாஸ்டர், விக்ரம் 2022, லோகேஷ் கனகராஜ் அவர்களினுடைய LGU என்ற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதற்கு அடுத்து இந்த மாஸ்டர் படத்திற்கு பிறகு நம்ம விஜய் வைத்து ஒரு படம் இயக்கினார். அந்த படத்தினுடைய பெயர் இந்த லியோ என்ற படம். அதனுடைய வெற்றி நன்றாக உள்ளது என்பார்கள், நன்றாக இல்லை என்பார்கள். இரண்டாம் கட்ட பட்சத்தில் தான் இருந்தது. இந்த படத்தில் இவ்வளவு பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருக்கிறது. வெற்றியடைய வாழ்த்துக்கள்.